விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டத்தை தேர்தல் அறிக்கையாக அறிவிக்கும் கட்சிக்கே தங்களின் ஓட்டு என புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்த போதிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் வறண்ட நிலை காணப்படுகிறது. இதற்கான காரணம் குறித்து விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன், தமிழகத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் ஏரிகளை இணைப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டத்தை தேர்தல் அறிக்கையாக அறிவிக்கும் கட்சிக்கே வரும் தேர்தலில் விவசாயிகள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திலே உள்ள ஒரு நதி தாமிரபரணி வீணா கடலில் தூத்துக்குடி கடலில் போய் இன்னைக்கு 25 டிஎம்சி மேலே அங்கே தண்ணி வீணாக போயிருக்கு. நம்ம கொள்ளடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடலில் போய் கலந்து 6-7 டிஎம்சி தண்ணி இப்போ வீணாக போயிருக்கு. இப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிற கோரிக்கையில் அரசு செவிசாய்த்து யார் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவோம், ஏரிகள்லாம் தூர்வாருவோம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளுக்கு சாதகமாக எந்த ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்காக அவங்களுக்கு நாங்கள் விவசாயிகள் ஓட்டு கண்டிப்பாக இருக்கும்.